Hi students, நான் வெற்றிக்கார கட்டிலேருந்து கல்யாணம் பேசுகிறேன். ஸோ நிறைய மாணவர்கள் வந்து டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸை பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. சார் நான் இன்ஜினியரிங் படிக்கணும் சார், டீம்டு டு பி யூனிவர்சிட்டியில் சேரலாமா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நிறைய டீம்டு டு பி யூனிவர்சிட்டி இருந்தால் கூட மிக முக்கியமான டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸை மட்டும் நம்ம சேனலில் பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியாவிலேயே தலை சிறந்து விளங்கக்கூடிய கல்லூரிகளில் ஒன்றான எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் டீட்டெயில்ஸ் அண்ட் ஹைலைட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த காலேஜுடைய என்ஆர்எஃப் ரேங்கிங்ஸ் பார்க்க போகிறோம், அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் கம்ப்ளீட் அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுடைய சிலபஸ் பார்க்க போகிறோம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் டீட்டெயில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ எல்லா விதமான டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம், ரைட்? ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சரியா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ள போயிடலாம், ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, இப்போ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, 1985ஆம் ஆண்டு இந்த கல்லூரி ஆரம்பிக்கும் போது இது ஒரு எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜாக தான் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இல்லை, அதுக்கு பதில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்க்கு கீழே இந்த கல்லூரி இருந்துச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து 2002 தான் வந்து இந்த கல்லூரி டீம்டு டு பி யூனிவர்சிட்டியாக கன்வெர்ட் ஆகுது, சரிங்களா? ஸோ அது யூஜிசி ஆக்ட் 1956 படி 2002ஆம் ஆண்டு இது ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகம், தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா நிகர்நிலை பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷில் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி, ஸோ அதுவாக கன்வெர்ட் ஆகுது, ரைட்டா? ஸோ இங்கே என்னென்ன கேம்பஸஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மெயின் கேம்பஸ் எங்கே இருக்குது அப்படின்னு காட்டான்குளத்தூர். இதே இடத்துல தான் இந்த கல்லூரி முதல்ல உருவானது. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேம்பஸ் தான் எஸ்ஆர்எம் கேம்பஸ்லேயே வந்து ரொம்பவே பெருசு, ரொம்பவே ஹைடெக்காகவும் இருக்கும், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ராமபுரம் சென்னை, இதுவும் அதாவது காட்டான்குளத்தூர்னா அதுவும் சென்னையில் தான் இருக்குது, ராமபுரம் சென்னை ரெண்டுமே வந்து சென்னையில் தான் இருக்குது, சரிங்களா? அடுத்து வடபழனியில் இருக்கக்கூடிய கேம்பஸ் இதுவும் சென்னையில் தான் இருக்குது, சரிங்களா? அடுத்து டெல்லி என்சிஆர், அதாவது காசியாபாத்தில் வந்து ஒரு கேம்பஸ் இருக்குது, ரைட்? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கிமில் கேங்டாக் அப்படின்ற இடத்துல ஒரு கேம்பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அமராவதி ஆந்திர பிரதேசில் ஒரு கேம்பஸ் இருக்குது, ரைட்டா? ஸோ மாணவர்கள் பெரிதும் விரும்புவது வந்து இந்த காட்டான்குளத்தூர் கேம்பஸ் தான், சரிங்களா? ஸோ ஹைலைட்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த கல்லூரியில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். அதில் மிக முக்கியமானதாக நான் நினைக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நான் இதில் பேசுகிறேன், சரியா? இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன், அதாவது உலகத்திலே தலை சிறந்த யூனிவர்சிட்டிஸில் ஒன்றான எம்ஐடி, யூஎஸில் இருக்கக்கூடிய எம்ஐடி, அதுக்கப்புறம் மெலான், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா, ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸோட இவங்க வந்து அகாடமிக் கொலாபரேஷன்ஸ் வச்சுருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த கொலாபரேஷனால் அங்கே இருக்கக்கூடிய சிலபஸஸ் அதே மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இந்த யூனிவர்சிட்டியிலும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இங்கே கட்டிங் எட்ஜ் ரிசர்ச் டெக்னாலஜிஸ் இருக்குது. முக்கியமாக ஏஐயில் இருக்கட்டும், பயோடெக்னாலஜியில் இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸில் இருக்கட்டும், இல்லை க்ளீன் எனர்ஜியாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸ்டான டெக்னாலஜி வந்து பயன்படுத்துகிறாங்க, சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்டி மாதிரியான கவர்மெண்ட் ஏஜென்சிலேருந்து ஆக்டிவ் ஃபண்டிங் வந்து இந்த காலேஜுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏபின்னு சொல்லுவாங்க, அதாவது செமஸ்டர் அப்ராட் ப்ரோக்ராம். இதில் வந்து லாஸ்ட் செமஸ்டர் வந்து ஏதாவது ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் நீங்கள் பண்ணலாம், அதாவது இந்த கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் அதில் ஒரு செமஸ்டர் வந்து நீங்கள் இன்னொரு ஃபாரின் யூனிவர்சிட்டியில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கரிக்குலத்தில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ், எலக்டிவ்ஸ், ஓப்பன் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அம்சங்கள் இருக்குது. இதை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான கோர்சஸை நீங்கள் படிக்கலாம், சரிங்களா? முக்கியமாக ஆண்டர்பிரினர்ஷிப் சப்போர்ட் வந்து இங்கே நல்லாவே இருக்குது. எஸ்ஐஐசின்னு சொல்லுவாங்க, அதாவது எஸ்ஆர்எம் இன்னோவேஷன் அண்ட் இன்குபேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முழுக்க படித்து முடித்து வெளியே வரக்கூடிய மாணவர்கள் சுய தொழில் பண்ணுவதற்கு, அதாவது ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான கிளப்ஸ் வந்து இங்கே இருக்குது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த கல்லூரியுடைய ஹைலைட்டாக நான் நினைக்கிறேன். அடுத்து என்ஆர்எஃப் ரேங்கிங் பார்க்கலாம். ஸோ நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க், இதை தான் என்ஆர்எஃப் ரேங்கிங் சொல்கிறோம். இது 2024, அதாவது இந்த அகாடமிக் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்கு 21வது ரேங்க் கொடுத்துருக்காங்க. டென்டல், இங்கே டென்டல் நடத்துகிறாங்க பார்த்திங்கன்னா பிடிஎஸ், அதுக்கு வந்து 7வது ரேங்க்கும், மெடிக்கல் வந்து 18வது ரேங்க்கும், யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் 12வது ரேங்க்கும், ஆர்கிடெக்சரில் 11ம், முக்கியமாக இன்ஜினியரிங் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் 13வது இடமும் இருக்குது. அதுமாதிரி ரிசர்ச்சில் வந்து 24வது இடத்துல இருக்குது, ஃபார்மசியில் 11வது இடத்துல இருக்குது, சரிங்களா? இன்னோவேஷன் வந்து 11 to 50 பேண்டில் இருக்குது, ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி அகாடமிக்ஸ் ப்ரோக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த வீடியோ மெயின்லி ஃபார் இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட் அப்படின்னு இருந்தால் கூட இங்கே வந்து இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, மெடிசன் அண்ட் ஹெல்த் சயின்சஸ்,
மேனேஜ்மெண்ட், லா, சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ், இப்படி எல்லா விதமான படிப்புகளுமே நடத்துகிறாங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம இன்ஜினியரிங் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், சரியா? ஸோ என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் சிஎஸ்சி இருக்குது. அதுக்கப்புறம் சிஎஸ்சிலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இது இருக்குது. அதாவது என்னென்ன சொல்கிறது, ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, க்ளவுட் கம்ப்யூட்டிங், கேமிங் டெக்னாலஜி, இப்படி பலவிதமான ஸ்பெஷலைசேஷன் இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் வழக்கம் போல் இசி இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, ட்ரிபிள் இ இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸான ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்குது, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்குது, கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்காட்ரானிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐடி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இருக்குது, நேனோ டெக்னாலஜி இருக்குது, சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் தாண்டி இந்த கல்லூரியில் நீங்கள் நான் சொன்ன செலக்டிவ்ஸ்னு சொல்லி நீங்கள் எப்படி படிக்கலாம்னா டேட்டா சயின்ஸையும் எலக்ட்ரானிக்ஸும் கூட சேர்த்து படிக்கலாம், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நான் இப்போ சொன்னதெல்லாம் வந்து இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய கோர்சஸில் மிகச்சிறிய அளவு தான், சரியா? இதுக்கு மேலே நீங்கள் பார்க்கணுன்னா எஸ்ஆர்எம் உடைய அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மொத்த கோர்சஸையும் பார்த்துடலாம், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்மிஷன் ப்ராசஸ், சரியா? ஸோ இந்த கல்லூரியுடைய அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணியிருக்கோம். அதை எஸ்ஆர்எம் ஜாயிண்ட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க, எஸ்ஆர்எம் JEEன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து அந்த யூனிவர்சிட்டி லெவலில் நடக்கக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இது முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் நடக்கும், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்கும். இப்போவே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, நீங்கள் போய் பாருங்கள், சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும், அகாடமிக் டீட்டெயில்ஸ் கேட்கும், என்ன மாதிரியான ப்ரோக்ராமை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, என்ன கேம்பஸை ப்ரிஃபர் பண்ணுறீங்க, ஸோ அதே மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட நாளில் எஸ்ஆர்எம் JEE எழுதுவதற்கான நோட்டிஃபிகேஷனும் அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்டும் வந்துடும். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் ஸ்கோரை பேஸ் பண்ணி உங்களுக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து குவாலிஃபைடான கேண்டிடேட்ஸ் வந்து கவுன்சிலிங் சேர்ந்துருக்கிறவங்க, சரிங்களா? அவங்க ரேங்க் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு கூப்பிடுவாங்க. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படிலாம் நடக்கும், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங்கில் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது நீங்கள் என்ன கோர்ஸ் கேட்டிருக்கீங்க, என்ன கேம்பஸ் கேட்டிருக்கீங்க, இப்படி எல்லாத்தையும் பயன்படுத்தி உங்களுடைய ரேங்க்கையும் பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு சீட் அலாட்மெண்ட் கிடைக்கும், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது எல்லாமே முழுக்க உங்கள் ரேங்க்கு பேஸ் பண்ணி தான் இருக்கும், சரியா? இந்த சீட் அலாட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி, அதாவது காலேஜ் ஃபீஸ் பே பண்ணி அட்மிஷனை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது தான், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ எஸ்ஆர்எம் JEE அப்படின்ற எக்ஸாம் எழுத போகிறீங்க, ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி கவுன்சிலிங்கில் உங்களுடைய சாய்ஸஸ்க்கு ஏற்றாப்பில் சீட் அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபீஸ் பேமெண்ட், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும், ரைட்டா? ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் ப்ராசஸ், சரியா? ஸோ இந்த எஸ்ஆர்எம் JEEயோட மெயின் சிலபஸ், அதாவது சிலபஸ் வந்து நிறையா இருக்குது. மெயினாக நீங்கள் என்னென்ன படிச்சுக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரோமேக்னட்டிசம், ஆப்டிக்ஸ், மாடர்ன் ஃபிசிக்ஸ். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது கெமிஸ்ட்ரியில் நான் 3 இது சொல்லியிருக்கேன், இந்த 3 இதில் மொத்த கெமிஸ்ட்ரி அடங்கியிருக்கு, சரியா? மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ரா, கால்குலஸ், கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, வெக்டர் அல்ஜிப்ரா அண்ட் ப்ராபபிலிட்டி, சரிங்களா? இதிலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறதா சொல்கிறாங்க, சரியா? ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஏற்றாப்பில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபாயிலேருந்து 4.5 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு வந்து செலவாகும், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இங்கே நிறையா வேரியபிள் ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம், சரிங்களா? அந்த ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீஸ் வந்து குறைவாகும். ஸோ இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கூட தான், கம்பேரிட்டிவ்லி அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜை கம்பேர் பண்ணும்போது இங்கே கண்டிப்பாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கூட தான். பட் அந்தளவுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்கும்போது வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, சரியா? ஸோ பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்து காட்டன் குளத்தூர் பிளேஸ்மெண்ட்டை மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இதில் 2023, 2024 பார்த்துலாம். ஸோ 2024 பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ், அதாவது 2023 to 2024 முடிச்சு வெளியே இருப்பாங்க இல்லையா, பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த வருடத்தை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஏன் அப்படின்றது தெரியும், ஏன்னா ஆல் அக்ராஸ் வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இருக்குது. ஸோ அதனால் நிறைய கல்லூரிகள் வந்து பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் குறைஞ்சதாக இருக்குது. அதுக்கு வந்து எஸ்ஆர்எம்மும் விதி விலக்கில்லை. ஸோ இதில் பாருங்கள், ஹையஸ்ட் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் 2023 57 லட்ச ரூபா பெர் ஆனம் வாங்கியிருக்காங்க. அதே 2024 52 லட்ச ரூபா பெர் ஆனம் வாங்கியிருக்காங்க. ஆவரேஜ் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும்
2023 பார்த்தீங்கன்னா 7.50 LPA வாங்கியிருக்காங்க. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 7.19 LPA தான் வாங்கியிருக்காங்க. டோட்டல் ரெக்ரூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1317க்கும் அதிகமான கம்பெனிஸ் வந்து 2023 பங்கெடுத்துருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட அதில் வந்து 35% குறைஞ்சு 980 கம்பெனிஸ் தான் வந்து 2024 வந்திருக்காங்க. அதே மாதிரி டோட்டல் ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9011, அதுக்கு அதாவது 9011க்கும் அதிகமான வந்து ஆஃபர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. பட் கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா 5546 ஆஃபர்ஸ் தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ டோட்டல் ஹை பேயிங் ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 3000 சில்லற ரூபா இருக்குது. இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 2322க்கும் அதிகமான ஹை பேயிங் ஆஃபர்ஸ் கிடச்சிருக்கு. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு SRM காலேஜுடைய முழு தகவலும் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மேலும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது போக வேறு என்னென்ன DMU2B யூனிவர்சிட்டி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக VIT பார்க்க போகிறோம், அமிர்தா பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திரா பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த 3 DMU2B யூனிவர்சிட்டி மட்டும் கவர் பண்ணிடலாம்னு நினச்சிருக்கேன். இதை தாண்டி வேறு ஏதாவது DMU2B யூனிவர்சிட்டி மதுரையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.